பாசப்பதிவுகள் ரொம்ப அழகான தலைப்பு. எப்பயுமே ஒவ்வொரு ஆண்டு இந்த பதிவுகள் வரும்போது அவ்வளோ அழகாக இருக்கும் கேட்கறதுக்கு. முதலாவதாக பாசப்பதிவுகள் வழங்க திரு நிரஞ்சன் சிவகுமார் அவர்களை அன்போடு அழைக்கிறேன். குட் ஆஃப்டர்நூன் எவ்ரி ஒன். ஃபர்ஸ்ட்லி என் தாத்தாக்கு மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் தி டே தாத்தா. காலை நான் விஷ் பண்ணல, இதான் ஃபர்ஸ்ட் விஷ் பண்ணுறேன். அவரை பற்றி பேசணும்னா நிறைய இருக்குது. ஆனால் ஒரு ஸ்மால் அப்சர்வேஷன் மட்டும் சொல்லலான்னு இருக்கேன். என் ஸ்பீச்சை குட்டியாக தான் இருக்கும். எனக்கு ஒரு சின்ன குழந்தை இருக்காப்புல, பேர் அன்விகா லீலா. இனி ஸ்கூல் இருக்கிறதுனால வர முடியல அவளால். அவளுக்கு என் தாத்தானா ரொம்ப பிடிக்கும். யூஸ்வலாக கிராண்ட் சில்ட்ரனாகவே கிராண்ட் பேரண்ட்ஸ் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா ஸ்வீட்ஸ் தனியாக வாங்கி தருவாங்க, சாக்லேட்ஸ் வாங்கி தருவாங்க, திட்ட மாட்டாங்க, கோச்சிக்க மாட்டாங்க. ஆனால் ப்ரௌடாக சொல்லுவேன், இது வரைக்கும் என் தாத்தா ஒரு சாக்லேட் கூட வாங்கி கொடுத்துடல என் குழந்தைக்கு. ஆஸ் அ பேரண்ட் ஐம் வெரி ஹாப்பி. அப்பயும் யோசிப்பேன், இப்படி என் டாட்டருக்கு வந்து என் தாத்தா ரொம்ப பிடிச்சிருக்கு இல்லாமல் ரொம்ப யோசிச்சு எடுப்பேன். அது என்னன்னா, த வே ஹி கனெக்ட்ஸ் வித் மை 3-year-old டாட்டர் வந்து ஒரு மெச்சூர்ட் பர்சனோட கனெக்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். அவரோட ஒப்பீனியன் கேட்பாப்புல, அதை கன்சிடர் பண்ணுவாப்புல, அண்ட் அவளாவே இருக்க விடுவாப்புல. தப்பு பண்ணாலும் அழகாக கரெக்ட் பண்ணுவாங்க, விச் டசன்ட் மேக் ஹர் லுக் ஸ்மால், அண்ட் அவள் ஹர்ட் பண்ணாமல் கரெக்ட் பண்ணுவாங்க. அப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சிச்சு, இது வந்து என் குழந்தைக்கு மட்டும் பண்ணுறது இல்லை, கூட இருக்கவங்க எல்லாரோட அப்படி தான் பண்ணிட்டு இருக்காருன்னு. எங்கள் மாமா சொன்ன மாதிரி தான், எல்லாத்துக்கும் ஃப்ரீடம் கொடுப்பாரு. அவங்கள எக்ஸ்ப்ளோர் பண்ணி அவங்கள வந்து உள்ள இருக்கிற பர்சனாலிட்டி வேலை வைக்க வருவாப்பார். அண்ட் இப்போலாம் ஹெல்ப் வேணுமோ அப்போ மட்டும் ஸ்டெப்ஸ் இன் அண்ட் ஹெல்ப்ஸ் தெம், கைட்ஸ் தெம். அவ்வளோதான். ஐ திங்க் தட்ஸ் சம்திங் வெரி ஸ்பெஷல் அபவுட் ஹிம். இப்போலாம் என் டாட்டரும் எங்கள் தாத்தாவும் கூட இருந்து விளையாடும் போது எனக்கு என் சின்ன வயசு தாத்தாவோட இருக்க ஞாபகம் தான் ஞாபகம் வரும். அண்ட் 2 பேரும் விளையாடும் ரொம்ப அழகாக இருக்கும். நிறைய ஹாப்பி மூமெண்ட்ஸ் என் சின்ன வயசு எங்கள் தாத்தா கூட இருக்க நல்லா ஐ கேன் ரீகலெக்ட். அப்போ மட்டும் இல்லை, எப்பயும் இப்போலாம் டைம் கிடைக்குதோ அவரை கேட்டிருப்பேன் எங்கேயாச்சும் போகலாமான்னு. ஸோ நிறைய பிளேஸ் விசிட் பண்ணியிருக்கோம், நிறைய ஊருக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்கோம். ஹி நோஸ் மை அப்ஸ் அண்ட் டவுன்ஸ். என் வாழ்க்கை கஷ்டம் சந்தோஷம் எல்லாம் அவருக்கு தெரியும். அண்ட் ஹி ஹஸ் ஆல்வேஸ் பீன் மை பில்லர் ஆஃப் ஸ்ட்ரென்த். ப்ரௌடாக சொல்லுவேன் நான். அது மட்டும் இல்லை, இஸ் அ வெரி தாட்ஃபுல் பர்சன். என் குழந்தைக்கு ஃபஸ்ட்டு பர்த்டேக்கு ஒரு அழகாக ஒரு பிளான்ட் கொடுத்தாரு. அந்த பிளான்ட் இஸ் க்ரோயிங் அலாங் வித் மை டாட்டர். அந்த கிஃப்ட்லேயே வந்து வி கேன் சே ஹவ் ஹி இஸ். ஒரு மொமெண்டரியாக கொடுக்காம ஒரு மீனிங்ஃபுல்லாக கொடுக்கணும், லைஃப் லாங்காக இருக்கணும் அப்படின்னு கொடுக்கும்போது சொல்லி தான் கொடுத்தாரு. இந்த பிளான்ட்டோட ஏஜும் உங்கள் குழந்தை ஏஜும் ஒரே ஏஜ் தான். ஸோ ரெண்டும் வந்து அப்படியே லைஃப் லாங்காக க்ரோ ஆகிட்டே இருக்கணும்னு. அண்ட் தாத்தா என் ஹேம் எல்லாருக்கும் தெரிஞ்சது தான், உங்களை மாதிரி ப்ரொஃபஷனலாக மட்டும் இல்லை பர்சனலாகவும் தான் இருக்கணும். லைக் ஹூ இஸ் வெரி கைண்ட், ஹம்பிள், எம்பத்திக், selfless, and a person who never gives up. நல்லாவே தட்டலாமேங்க. It's you guys know the experience. So with that said, I'd like to conclude my speech, and I'd like to thank everyone who have come here to celebrate my granddad's birthday. And Tata, again wish you a minimum appearance of the day. And Tata மட்டும் இல்லை, நீங்கள் என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்டும். Thank you so much. I love you.